இட்லி மாவு கடைசி வரைக்கும் சாஃப்ட்டா இட்லி வர்றதுக்கு சில டிப்ஸ சொல்றேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. இட்லிக்கு நீங்க மாவு அரைச்சு போட்டீங்கன்னாக்கா, அரிசி ஊற வச்ச தண்ணிய எக்காரணத்துக்கு கொண்டும் சேர்த்து இட்லி மாவு அரைச்சு போடாதீங்க. ஏன்னா, இட்லி மாவு சீக்கிரமே புளிச்சு போயிடும் உங்களுக்கு. புதுசா தண்ணி சேர்த்து அரைங்க. இன்னொன்னு ரொம்ப நைஸாவும் இல்லாம, ரொம்ப கொர கொரப்பா இல்லாம, கொஞ்சம் லேசான ஒரு கொரகொரப்போட இட்லி அரிசி மாவ அரைச்சு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இட்லி சாஃப்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு தடவ இட்லி ஊத்தக்குள்ளயும் மாவ நல்லா கரைச்சுட்டு ஊத்தி பாருங்க. 10 நிமிஷத்துல இட்லிக்கு மாவு அரைச்சு போடலாம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. இட்லி சாஃப்ட்டா வர்றதுக்கான இட்லி மாவு அண்ட் தென் உளுந்து இதோட ரேஷியோ கரெக்ட்டான ரேஷியோ என்ன? எந்த ரேஷியோல நம்ம அரைச்சு போடணும்? எப்படி ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இத மாரி நீங்க இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க இட்லி கடைசி வரைக்கும் நீங்க சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு கொர கொரப்பா அரைச்சு போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா, அரிசி மாவு போய் கீழ தங்கிடும். உளுந்து மாவு மேல இருந்துரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சாஃப்ட்டா உங்களுக்கு வர்றது கிடையாது. இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க் யூ.